மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டைலாக் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதை பத்தின ஒரு குட்டி கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஒருத்தரோட வீட்ல வந்து ரொம்ப வறுமை. சரி என்னடா பண்ணது? சரி நம்ம நகையை வச்சு காசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்குக்கு போறாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட நகையை கொடுத்துட்டு காசு வாங்குறாங்க. அப்புறம் அந்த நோட்ட அவன் எண்ணி பார்க்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒண்ணு குறையிற மாரி இருக்கு. சார் கொஞ்சம் நோட்டு கொஞ்சம் ஒண்ணு குறையிற மாரி இருக்கு. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு இவங்க ஒரு ரெக்வெஸ்ட்டா கேட்குறாங்க. அதுக்கு அவன்ல அதெல்லாம் கரெக்ட்டா தாம்மா இருக்கும். போம்மா வேற வேலை இல்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. டக்குனு இவங்க இன்னொரு தடவ என்ன பண்றாங்க, கொஞ்சம் பாருங்க சார் ஒரு நோட் கம்மியா இருக்கிற மாரி இருக்கு சார். அம்மா எனக்கெல்லாம் வேலை இருக்கும்மா. போய் உன் வேலைய பாரும்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திர்றாரு. டக்குனு அவங்க என்ன பண்றாங்க, சார் ஒரு நோட் வந்து அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அதனால தான் சார் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. டக்குனு இவரு உடனே என்னது ஒரு நோட் அதிகமா இருக்கா? டக்குனு வாங்கி செக் பண்றாரு. கரெக்ட்டா தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அவருக்கு ஒரு விஷயம்னோனே வாங்கி செக் பண்ணாரு. அதே ஆள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி "எனக்கெல்லாம் வேலை இருக்குதும்மா போம்மா" அப்படின்னாரு. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்மளுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஒண்ணா பார்க்கணும். நம்மளுக்கு வந்தா ரத்தம் தான், அடுத்தவங்களுக்கு வந்தா ரத்தம் தான். இதே மாரி ஒரு சூப்பரான கதையில அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். உங்களிடம் விடை பெறுவது நான் உங்க வி. ஜே. அரவிந்த். டாடா.